வணக்கம். 2025 மார்ச் 14 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். காற்று சுழற்சி விலகிய பிறகு வங்கக்கடலை ஆக்கிரமித்தது உயரழுத்தம். உயரழுத்த காற்று குடைபோல் தமிழ்நாட்டின் கடலோரத்தில் இறக்கி குறிப்பாக வடகடலோரம் நுழையும் உயரழுத்த காற்று வடவுள் மாவட்டங்கள் வழியாக ஆந்திர பிரதேசம் கர்நாடக பகுதிகள் நுழைந்து இரவு நேரத்தில் அதிகாலை நேரத்தில் குளிரையும் குறைந்தபட்ச வெப்பநிலையை மிக குறைத்தும் கொடுக்கிறது. அதே உயரழுத்த காற்று வெயில் வந்ததும் வெப்பம் அடைந்து நீர் ஆவியான பிறகு வறண்ட காற்றாக மாறி உள்ளே போய் அனலை கொடுக்கிறது, வெப்பத்தை அதிகரித்து காட்டுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்கள் தென்கடலோரத்தை விட டெல்டாவிற்கு சற்று வெப்பம் கூடுதலாகவும், தென் மாவட்டங்களின் உள்பகுதிக்கு சற்று வெப்பம் கூடுதலாகவும், மத்திய மாவட்டங்களுக்கு அதைவிட சற்று வெப்பம் கூடுதலாகவும், அதைவிட சற்று வெப்பம் மத்திய மாவட்டங்கள் அதாவது சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர் போன்ற மாவட்டங்களுக்கு வெப்பத்தை கூட்டினாலும் அதைவிட கூடுதல் வெப்பம் தான் கடலூர் மாவட்டத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் அதாவது கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்பகுதி மற்றும் திருவண்ணாமலை, அதைவிட கூடுதலாக ஆந்திர எல்லையோர திருப்பத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்கள். ஆக வெப்பம் உயர்ந்திருந்தாலும் முதலிடத்தை பிடிப்பது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தான். பிற மாவட்டங்களில் உணரும் வெப்பம் தான் அதிகமாக இருக்கும், 100 டிகிரிக்கு குறைவாக இருக்கும். காற்றில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கிற காரணத்தினால, கிழக்கு காற்று இல்லாத காரணத்தினால வெப்பம் மிகுந்து காணப்படுகிறது. ஆனால் மழைப்பொழிவு இருக்கிறது. 16ஆம் தேதிக்கு மேல் மேகமூட்டங்கள் உருவாகும், தென் மாவட்டங்களில் மிரட்டலாம். 21ஆம் தேதிக்கு மேல் மழை வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் லேசான மழை 22, 23, 24 உறுதியாக தெரிகிறது. மாத இறுதியிலும் மிரட்டும். 16ஆம் தேதியிலிருந்து மாத இறுதி வரை மிரட்டல். ஏப்ரல் முதல் வாரத்தில் மழை இருக்கு, சித்திரையில் நல்ல மழை இருக்கு. இவையெல்லாம் விரிவான அறிக்கையில் பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.